ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஜூபா தான். இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்கானா, நம்ம தம்பி வந்திருக்கான். தம்பி தான் வந்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்? ஜூபா. அதான் ஜூபா. இந்த போடுங்க, பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு அணில் இருக்குது, ஒரு நரி இருக்குது, பின்னாடி முண்டைக்கணை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ரெட் கலரில் வச்சுட்டு இருக்குது. ஜூபா என்னடா டக்குன்னு உள்ளே கொண்டு போங்கடா. நெரு நமக்கு என்னென்னு கேட்டிருக்கு. நம்ம மிக்ஸு தான் நம்ம ஜூபாவோட லோகோ, அதனால இதெல்லாம் பவர்ஃபுல்னு நினைக்கேன். நம்ம இதை எடுப்போம், சரியா? இப்போ நம்ம தம்பி நம்மகிட்டேருந்து ஃபோன் வாங்கிட்டான். என்னடா ஸ்டக்காக இன்னைக்கு? டேய் என்ன பண்ண போகிறேன் இப்போ? ஏதோ ஹோல்ட் யுவர் டிவைஸ் லைக் ஏதோ போட்டிருக்கு. ஓவா வெல்கம் டு த ஜூ. இந்த வெப்பன்லாம் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்தாச்சு. வெயிட் பண்ணு. போ போ போ. 3 போலீஸ் நிற்காதீங்க. அடி போடு. அடியில் என்ன பண்ணுற? என்ன ஹெல்த் போயிட்டா? ஹெச்பி போயிட்டு சைடில் அந்த காமிக்க போடு. மெட்கிட்ட போடு. போடு போடு போடு. இப்போ ஒரு சிங்கம் வந்துருக்கு பாரு. இதில் சைடில் அந்த கமெண்ட் கொடுத்துட்டு கிடந்தது. அடியில் பக்கத்தில் போய் அடியில் ஒன்றும் ஆகாது. போ. கொண்டுட்டானே போச்சு. கொல்ல நீ பக்கத்தில் போய் அடி. போ போ. சரி அடிச்சுட்டே எப்படியோ. ஓகே, நேம் கேக்கு நம்ம என்ன கொடுக்க? வாங்க கொடுப்போம். வாங்கியாச்சு. இப்போ நம்ம தான் கொடுக்கணும். ஐயோ ஆடு வருது போல். நேம் என்ன கொடுக்கணும்? ஐயோ என்னங்க இது? இதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. என்ன பேர் கொடுக்க? அப்படின்னு கொடுப்போம். கண்டினியூ. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம தம்பி கையில் கொடுத்துருவோம். 2ஆம் மேட்ச் நம்ம விளையாடுவோம். பேட்டிலுக்குள்ளே போயிட்டு நம்ம தம்பி கையில் கொடுத்துருவோம். இந்தா விளையாடு. என்ன பண்ண போகிறேன் இப்போ? அடிச்சு தும்சம் பண்ண போகிறேன். ஜூபா நிறைய பேர் விளையாடுறாங்க. நம்ம விளையாண்டு பார்க்கலான்னு பார்த்தோம். என்னாச்சு? இது கண்ணா இருக்கு. கண்ணா இருக்கா? இது தெரியாதா அவனுக்கு? வெடிக்கும்போது அதுலேருந்து ஏதாவது கிடைக்கும். ட்ராப் அங்கே போய் ட்ராப்லாம் கிடைக்கி. தாங்க நிற்காம போகுது. குரங்கு கொண்டுருவோம் எல்லாரையும். அதில் லேக் ஆகுதோ? ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓய் அங்கே போலீஸ் என்ன புதுசாக வேஷம் போட்டு வரான். அங்கே பார்க்கணும்னு சொல்லி வேறு மாதிரி இருந்தால் இப்போ வேறு மாதிரி இருக்கான். என்னடா இது? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. என்னல ஜோனுக்குள்ளே கிடக்க? ஏதோ என்ன டீக்குள்ளே போட்டு கொல்லுது. அது பேர் ஜோன். வாட்ச் அவுட் ஃபார் த ஃபயரா. அந்த ப்ளூ கலரில் ஏதோ கிடச்சிடல. என்னாச்சுன்னு தெரியல. லோன் எடுத்துட்டானோ? அடியில் டக்குன்னு டொப்புன்னு அமுக்கு. எல்லா பட்டினையும் அமுக்கு. அவன் சாவலாம் மாட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் பாட்டராக வரும். எல்லாமே பாட்டர் தான் இருக்கும். யாரில் இவன்? இதுக்கு பேர் நம்ம ஒரு பேர் வைக்கணும். இதுக்கு பேர் தான் முற்ற எருமை. இது பேர் என்னது? முற்ற எருமை. ஓகே, ஜோனு குட்டியாகிட்டே வருது. டேய் அடியில் அவனை இது என் கையில் இருந்தால் நான் அப்போமே அடிச்சுவேன். பார்க்க தானே போறீங்க வர்ற மேட்ச்சில் நான் எப்படி விளாட்றேன்ட்டு. அடில் அங்கே பாரு, மெட்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்குல்ல. அடி இல்லை அடி. என்ன பண்ணுற? ஜோனுக்குள்ளே போய் என்ன பண்ணுற? அடுத்த மெட்கிட்ட இருந்தால் என்ன பண்ண? அடியில் ஒரு அடி தான். சரி ஐயோ அப்பா, இதுக்கே எப்படி வரான்? இப்போ நம்ம ஃபோன் வாங்கி விளையாட வேண்டியதான். சரி அடுத்த மேட்ச் போயாச்சு. இப்போ நான் விளையாடுறேன். எடுறா அந்த இது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, வில்லு எடுத்தாச்சு. பாம்பு எடுத்து பைக் எடுத்தாச்சு. அட போலீஸ் இருக்கான் பாரு. எட்டு கிடைக்க மாட்டேங்கோ. ஏங்க போலீஸ் ஏங்க அப்படின்ட்டு ஏதோ கிடச்சிருக்குங்க. அடி இது என்னன்னு தெரியல. ஏதோ கிடச்சிருக்கு. அடில் வேணா
அடிக்க ஏழு கொஞ்சம் லேக் ஆகுது. இங்கே ஒரு காங் இருக்கான். அதுக்கு முன்னாடி அட்டைப்பட்டி விழுந்துருக்கு. ஷீல்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் கோல் மாதிரி இதில் கொலாவாள். அது என்னது? எது? பிங்க் கலரில் இருக்குல்ல அது ஷீல்டு. வெயிட்டாக இருக்குல்ல. ஆமாம், நான் அவனை அடித்தோடனே போயிட்டு இப்போ வர்றான் டொமேல். ஐயோ லேக் ஆகுதே. ஐயோ இதெல்லாம் ஒன்று செய். நம்ம என்ன பண்ண? நீ லேண்டுக்கு 4 பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு இறங்கிட்டா ஒரு காரியத்தை முடிக்கவும் விட மாட்டேன். அதில் அடி அடி அடி. மறக்காமல் லைக் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த போலீஸ் அடிச்சிடும். நீங்கள் லைட்டாக ஏதாவது லேக் ஆகுது. இந்த கேமு நம்ம நிறைய லெவல் லீக்லாம் இருக்குது இந்த கேமில். அது காமிக்க இல்லை, நான் தோற்றுறே முடியல. கிட்டலாம் இருக்குல்ல. அடியில் 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 இல்லை கில் வேணும்ல. 5 கில் தானே அடிச்சிருக்கேன். நான் கூட 10 கிலோ அடித்தேன். கிளிக்கு 10 கிலோ அடித்தேன். இன்னும் சொல்லு 10 கிலோ அடித்தேன். இந்த நான் 2 பேரும் நான் 10 கிலோ அடித்தேன். இல்லை தண்ணிக்குள்ளே போனால் ஒன்றும் பண்ண முடியல. அடிச்சிட்டேன்பா. இது என்னது? ஓகே எப்படியோ போயா வெற்றி. ரொம்ப லேக் ஆகுதுல்ல. ஆமாம், என்ன பண்ண? இப்படிதான் போடணும் வேறு. ஓகே வாங்க அடுத்த மேட்ச் போகலாம். வேணாம் அடுத்த மேட்ச் போக வேண்டாம். இதில் எத்தனை லீக் அதெல்லாம் பார்த்துருவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் லீகில் இருக்கோம். 2ஆம் லீகில் ஏதோ ஒரு இது இருக்குது. கிரேட்டு முயலா? முயல நிற்கி பாரு மேலே. ஆமாம், அது வாந்தான் ஜிராப்பி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை லீக்னா 1ஆம் லீகில் தான் கிடக்கும். இப்போ எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஓப்பன் காமிக்கி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீன்னு காமிக்க சைடில் இப்போ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும். ஏங்க இதெல்லாம் ஃப்ரீயா? எத்தனை இது ஃப்ரீ? கேளுங்க வா. இங்கே பாரு ஃப்ரீன்னு போட்டிருக்கான். ஆனால் எல்லாம் காசு கேட்கானே. என்ன பண்ண? ஆமாம், ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம கேமுக்கு என்றைக்கும் காசை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரீயாக ஒருத்தர் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரீன்னு காமிக்கான். கோ டு ஸ்டோர் கொடுத்தா அந்த இது காசு கேட்கான். சரி வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த நம்ம ஐடி எப்படி ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. 2000 years later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நாளைக்கு வந்துட்டோன்னா 11 நாளைக்கு. இவ்வளோ நாளையே நம்ம எப்படி வந்தோன்னா அது ஒரு ட்ரிக்குன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் யாருக்குமே இது லேண்டு ரொம்ப வருஷம் இருக்குங்க. மறுபடியும் ஏற்றி வீடியோ போடலான்னு பார்த்தேன். அதான் இப்போ லேண்டு எப்படியும் ஒரு 4-3 வருஷம் இருக்கும். அடுத்து மறுபடியும் ஏற்றிருக்கேன். ஓகே இதில் நம்ம இதுக்கு தனியாக ஒரு பேர் வச்சுக்கோம். இதுக்கு வந்து டோராட்டு அப்படின்னு சொல்லுவான் என் தம்பி. உடனே நானும் அதை டோராட்டுன்னு சொல்லுவேன். வாங்க உள்ளே போய் பார்ப்பேன். தொடுறேன் ஒன்றும் ஆகாது. இந்த போலீஸ் தாங்க, போலீஸ்கிட்ட மாட்டாமல் போகணும். 5ஆவது லெவலில் ஒருத்தனை இருக்கும். நம்ம வாய்க்கு கலக்கண்ணீரம் ஒருத்தனை வாயில். என்ன ஈவெண்ட்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். கலெக்ட் ரிவார்டு. இதில் ஏதாவது கேரக்டர் கிடச்சா நல்லாயிருக்கும். உங்கள் லக்கில் ஏதாவது கேரக்டர் கிடைக்கான்னு பார்ப்போம். ஒரு கேரக்டரும் கிடைக்கல. சரி 4000 ரூபா இருக்குது. ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஹாலோவின் ஈவெண்ட் வந்துருக்கு. இதில் வேறு ரேங்க்டு இல்லை ஃப்ரீயாக எதாவது கொடுக்குங்களா? ஃப்ரீயாக அந்த ஃபோனுக்கு வந்து ஆஃபரா? அதில் எது வித்தியாசமாக இருக்குங்க. ஏங்க ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு ஆஃபர் வருது. நமக்கு ஃப்ரீயாக ஒன்றும் வர மாட்டேங்க. ஃப்ரீன்னு காமிக்கான், ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கான். இதோட ஃப்ரீ கொடுத்துருக்கான். இல்லை இது ஃப்ரீயாக கொடுத்துட்டான். அங்கே பாரு வா இந்தா. ஓகே நமக்கு இது என்ன ஃப்ரீயாக கிடைக்குன்னு பார்ப்போம்.
ஓப்பன் பண்ணுடா, ஓப்பன் பண்ணு. இது என்ன ட்ரெஸ்ஸு கிடைக்கு? இருக்கு ஸ்கின்னு அங்கே. என்னங்க இது இருக்குது, நிறைய ஸ்கின் இருக்குது. இன்னும் என்னெல்லாம் இருக்குது? வேறு 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 லாஸ்ட்டு போ இன்னும் எத்தனை நாள்? எங்க இது ஒரு கேரக்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் எத்தனை நாள் டைம் இருக்குது? 14 நாள். ஓகே, இது எப்படியும் எடுத்துடணும். இல்லை இவன் வேறு கடிக்காம பக்கத்தில் இருந்துட்டு ஏன்னு தெரியலையே. ஆமாம், உன் பேர் சொன்னியா இவங்க நம்ம வியூவர்ஸ்கிட்ட? உன் பேர் சொல்லு. குட்டி குஞ்சா. இல்லை குட்டி குஞ்சா, உன் பேர் சொல்லு. குட்டி குஞ்சா. ஒழுங்கே பேர் சொல்லு. இவங்க பின்ன உனக்கு குட்டி குஞ்சானே கமெண்டில் போட ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்துக்கோ. குட்டி குஞ்சா. இன்னும் இவனை எல்லோரும் குட்டி குஞ்சானே கமெண்டில் போடுங்க சரிங்களா? ஓகே, நம்ம இது லெவல் கூட்டுறோம். இப்போ வந்து யாரா அதுக்கு? ஆமாம், இப்போ எதுக்கு லெவல் கூட்டணும்? லெவல் கூட்டி நமக்கு வேஸ்ட்டான். ஏன்னா நம்ம அந்த நெல் நம்மகிட்ட உள்ள கேரக்டர்லாம் காமிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பன்னி இருக்குது, அடுத்து ஒரு முதலை இருக்குது, அடுத்து ஒரு சிங்கம் இருக்குது, அடுத்து அந்த முள்ளம்பன்றி இருக்குது, அடுத்து சுறா மீன் இருக்குது. நம்மகிட்ட கிடைக்காத ஒன்றும் இல்லைங்க. அடுத்து வந்து அந்த நரி இருக்குது, அடுத்து வாந்தா இருக்குது, அடுத்து இது என்னது ரக்கூன் இருக்குது, அடுத்து நம்ம ஃபாக்ஸ் இருக்குது, அடுத்து வரி குதிரை, அடுத்து அந்த கிளி. இவன் இருக்க ஒரு தனியாக பெயர் வச்சுருக்கான் பிபிபின்ட்டு. சரி வாங்க அடுத்து மேட்சுக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒரு மேட்ச்சு போகிறான். சோலோவாக இல்லாமல் டீமை இது கேமில் இடந்துச்சு. என் தம்பி என்ன தெரியுமா சொன்னான்? என்னென்னா எனக்கு பெட்டு வந்துட்டு அப்படின்னா பார்த்தா டீம்மேட்டு தான் பெட்டுன்னு இருக்கான். அப்படின்ல டீம்மேட்டில் கங்காவில் டக்குன்னு எனிமி மாதிரி அடுத்து பார்த்தா டீம்மேட்டு அடிச்சு துமுசம் பண்ணிடுவான்ல. துமுசம் அங்கே ஒரு போலீஸ் இருக்கான், அவன் டீம்மேட்டே அடிச்சிட்டான். லேகோ என்ன பண்ண? அடி ஜாவ போகிறான். அந்த ப்ளூ கலரில் போடல, அது கொஞ்சம் வெள்ளை கலரில் இங்கே உன் ஹெல்த்துக்கு பார்த்தா அது எக்ஸ்ட்ரா ஹெல்த்தாக இருக்கும். அந்த அந்த முட்டை சாராவோட முட்டை அது பற்றி எனக்கு தெரியுமா? சாரான்னு வச்சுருக்கோம். அது சாரு, அது நம்ம ஜெயிச்சோடனே சாரா அப்படின்னு கத்தும். அதுல ஸ்பீட் ரிவ்யூ இருக்கும். அது அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுதான் ஸ்பீட் ரிவ்யூ. இதா நம்ம கூட எல்லாம் விளையாடுவாங்க. நம்ம ஐடி பேர் விடிஜி அப்படின்னு போட்டிருக்கோம். நான் அடுத்து நம்ம கிளானில் காமிக்கேன். என்னாச்சு? ஜெயிச்சிடல எப்படியாது? இன்றைக்கி நானும் என் தம்பி ஒரு மேட்ச் விளாண்டு, ஒரு மேட்ச்சு தான் மொத்தம் 2 மேட்ச்சு விளாண்டு போட்டு அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்க வேண்டியதான். அடுத்து பாட்டு வேணா கமெண்டில் சொல்லுங்க. என்னல இது இப்போ நான் விளாட்றேன் தாளை மொத்தமே 2 வீடியோ தான்டா. 2 மேட்ச் தான்டா. சரி இவன் ஆசைப்பட்டு கேட்கான், கொடுப்போம். வேறு என்ன கேரக்டர் வச்சு விளையாட போகிற? வேறு இந்த இதா பிபிபிபியா? இது பேர் பிபிபிபினா இருக்குண்ணா. இது வந்து நம்ம போயானா நம்ம ஜெயிச்சோடனே மேட்ச்சில் ஜெயிச்சோடனே பி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 ன்னு கத்தும். அதான் இருப்பார் பிபிபி. என்ன பண்ணுற? இல்லை நான் காசை சேர்த்து வச்சிட்ருக்கேன். இருக்குல்ல காசுலாம் இருக்குண்ணே. இப்போ 500 ரூபா தானே இருக்குது, 567 ரூபா தானே. என்னல பண்ண? டக்குன்னு எதாவது பண்ணல. இல்லை என்ன பண்ணுற? ஆமாம், அந்த தண்ணியில் நடக்கிற இன்னும் எலும்பு கடிக்கிற பவர்லாம் இருக்குது. இது எலும்பு கடிக்கிற பவர் அண்ணா சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கேன் நான், அவனுக்கு வைக்கிட்டு இல்லாமல். ஏன்னா வந்து நம்ம எலும்பு கடிக்கும் அந்த ஒரு இடத்துல அப்படியே அசையாமல் என்ன வந்து உயிரோடு வழுவோம். அந்த பவலும் இருக்குது. அது சோலோவாக போனால் தானே வரும். டீம்கிட்ட போனாலும் வரும். அப்படியா? செத்த உடனே புஷ்ஷுன்னு கொண்டு வந்துடும். நம்ம அடுத்து நம்ம செத்து கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து டீம் மட்டும் விளாடும் சரியா? 2 பேரும் அடுத்த வீடியோவில் நம்ம டீம் மட்டும் விளாடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளாடுவோம். நம்ம கிளான் சொல்லுவோம் சரியா? நம்ம கிளான் என்ன கிளான்னு? நம்ம கிளான் தலைவன் இறங்குனா
ஓகே அண்ணா அரண்டுருங்க. எனக்கு 2 ஐடி இருக்கு. இவன் ஐடியும் ரெண்டு ஐடியும் போயிட்டு இப்போ இன்னொன்று ஐடி வருதான்னு தெரில, பார்க்கணும். எனக்கு முந்தி உள்ள ஐடி இருந்தால் இது எப்படி இருக்கும்? சரி, இது நான் மறுபடியும் எத்தனை வாட்டிங்க ஏற்றிருங்கண்ணே. நானும் தான் எத்தனை வாட்டி இது பண்ணேன். இது ஏற்கனவே உள்ள ஐடி தான். நான் காமிச்ச வீடியோ வந்து அது உள்ளே ஏற்றிட்டுங்கன்னா அது அப்படி தான் காமிக்கும். அடுத்து நம்ம உள்ள போய் கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தா வந்துடும். இது அவன் அடியில் ஆனால் இன்னொரு லெவல் கூட இருக்கான் போது. நாங்கள் இது 11 சொல்ல மட்டும் வயசு உன்னோட வயசு கூட இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே ஒரு உன்னோட வயசு கூட ஒருத்தன் இருக்கான் பாரு. அவங்கள்ட்ட சொல்லி தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இல்லாட்டி ட்ராவலில் மாட்டிக்கிட்டு பாரு. அடியில் அவனை வச்சுட்டு போகிறான் பாரு. அடி 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 அடிக்க சொன்னா பாட்டு போடுற. இல்லை டீமுக்கிட்ட போல. நானே எங்கே போகிறேன்? எங்கே ஒரு 14 வயசு டாங்கியா ஐயோ ஜீப்ரா எலும்பு கடி செத்து காமிக்கலையா வியூவர்ஸுக்கு? செத்து காமிப்போம். காமிச்சிட்டா காமி. அதுக்கப்புறம் பிடிப்போம். நண்பர்களே இவனை கொஞ்சம் அடிங்க. இனிமே நண்பர்களே இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்தால் முடிஞ்சா சொல்லிடுவாங்க. ரிவ்யூ பண்ணாடிங்கடா. ரிவ்யூ பண்ண வேண்டாம். இப்போ எப்படி ஓட மறையிற போட்டு ஓடிடு. சொலக்குன்னு ஒரு குத்து மறையிற போட்டுரு. உயிரோட வா பாய். பார்த்தீங்களா 200 போகிறான்னா ஒரு வாட்டி தான் ஏதோ யூஸ் பண்ண. என்னடா நீ இப்படி சாவரியலை? நான்லாம் எப்படி விளையாடுவேன்? அதனால ஆமை போட்டு தாக்கிடுவாங்க. இவன் வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஜெயிப்பானா தோப்பானான்னு சொல்லிடுங்க மறக்காம கமெண்டில். நல்லா எலும்பை கடிச்சிட்டு இருக்குது. நான் இப்போ லைஃப் ஏற்றிட்டு செத்தானிய பாரு. நான் போனோடனே துமுசம் பண்ணுறேன் மட்டும் பாரு. அவனையும் செத்தானீங்களா? நீ செத்தி அவனிக்கிட்ட? அவங்க தான் சாவ போகிறான். அடியில் பக்கத்தில் போய் சொல்லுன்னு வீட்டி வச்சு குத்து. வீட்டில் பவர் இருக்குது தெரியாதா? பவர்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். ஆமாம், பவர் முரட்டு பவர். ஒரு டீம் தான் இருக்குது. டக்குன்னு மெக்கிட்ட போட்டு எடுங்களே. செத்தானிய சொல்லி தெரியும் உங்களுக்கு. நான் உனக்கு முன்னாடி பிளேயர்டா. ஒரு பிறந்ததுலேருந்து பிளேயர். நான் தாங்க இந்த கேமு சும்மா ஏற்றி பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா ஏதோ நிறைய போட்டிருந்தது. இந்த ஃபோட்டோ காமிக்கும்ல அதில் போட்டிருந்தது. இது பேரஷூட்லேருந்துலாம் கீழே வர்ற மாதிரி பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா இந்த தேர்ட் வியூவில் இருக்குது. தேர்ட் பொசிஷன் வியூவில் ஏது நல்லா இருக்கான்னு நினச்சி விளாண்டேன். நல்லா இருந்தது. இவனும் அடுத்து ஏற்றமிச்சு ஏற்றாடண்ணா. அடுத்து ஏற்றினாருன்னா நல்லா இருக்குது ஏற்று அந்த இது நிறைய கேம் ஏற்று அப்படின்னா நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். அவன் தான் தோத்துட்டான். பார்க்கலாம் மாட்டேன். டீம் எடுக்கிறீங்க. ஆமாம் ஓடு போட்டு ரிவ்யூ கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் 2 பேரெல்லாம் இருக்கா? நீங்கள் எலும்பு கடிச்சு சாப்பிடுறியா? சாப்பிட போகிறேன். கடி ஓந்தான் இப்படி எலும்பு கடிக்கும். நாய் எலும்பு கடிச்சா கூட பரவாயில்ல. ஓந்தான் இல்லை நாய் இல்லை. நாயை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். வெற்றி நான் தான் மாசு. நம்ம தான் எல்லாம் முட்டைகளா. நாங்கள் தான் முட்டைகில் மாசுடா. சரி இப்போ நான் விளையாடுறேன் தாடா. என்ன கேரக்டர் வச்சு ஷார்க் வச்சாச்சுங்க. ஓகே பேட்டில் கொடுத்தாச்சு. அவன் வேறு போயிட்டானே. என்ன பண்ண? வாங்க மேட்சுக்குள்ளே போவோம். அவன் வேலை முடிஞ்சோன்னே அவன் போயிட்டான். காரியத்தில் கரெக்டாக இருக்கான் அவன். விளாண்டு முடிஞ்சோடனே ஒரு மேட்ச் தாண்டினான். அந்த மேட்ச்சு கொடுத்தேன். இப்போ அவன் போயிட்டான். அவன் என்ன பண்ண? இல்லை எங்கே இருக்கேண்ணா? இல்லை இன்னும் விட்டுட்டு ஒருத்தையில் போகாதீங்களே. இல்லைன்னு ஒத்தையில் போகிற நீங்கள் இருங்க. அழுகலையே ஒருத்த. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம கேடிஜி சேனல், அதாவது கேவன் தாமல் கேமிங். என் பேர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரியுமே இருக்கும்.
நம்ம கிளானை அடுத்தவங்களுக்கு காமிக்க லாஸ்ட்டு வீடியோ முடியும்ச்சுல. இப்போ பாருங்க ஏழை அடியில் கடியில் இவனே அடிச்சு போட்டான். இன்னும் கடிக்கிட்டு போகல. ஐயோ 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 கடி ஐயோ எங்கெங்கேயாமா போகிறேன்னு மேலேருந்து ஒன்று கடிக்காம வேற பவர். ஏங்க நான் என் தம்பியோடு ரொம்ப பாட்டாக இருக்கேங்க. அதான் ஏன்ட்டு விளையாட கொடுக்கணும். நான் தான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ பிளேயர் தமிழ்நாட்டி கேமிங் எல்வின் ப்ரோ பிளேயர் கேமிங் ப்ரோ பிளேயரா? அது நான் தானே சொல்லணும். ஹாரர் பிளேயரில் ப்ரோ பிளேயர். இது இந்த கேரக்டர் நமக்கு செட் ஆகலை. நம்ம என்ன வச்சுட்டு போக சிங்கம் ஈஸ்டடா சிங்கம் ஏன்டா புடுங்க பார்ப்பாங்க அப்போலாம். ஏங்க டக்குன்னு மேட்ச்சுக்குள்ள போங்க. ஐயோ இது ரோட இங்கே பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் போயிட்டான். போய் இருங்கண்ணா என்ன பண்ணேன். டக்குன்னு போவோம் வாங்க. என்ன பண்ண இப்போ டேய்? ஐயோ இது ஒரு கீழே வந்துட்டு டக்குன்னு உள்ளே போ. ஐயோ சைடில் கடிச்சிட்டேன். லாஸ்ட்டு தான் இப்போ ஆகுது எனக்கு தெரியல. அவன் விளையாடுறதுலாம் நல்லா தான் விளையாண்டான் அவன். இதில் நமக்கு இன்னும் பயிற்சி தேவையோ? சிங்கத்துக்கு சண்டை. அது ஊரே வேடிக்கை பார்க்குது. இது ஒரு பிபிபி அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்கு. நம்மளையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டானீங்களா? என்ன பண்ண ரொம்ப லேக் ஆகிட்டு அதனால அப்படி ஆகிட்டு. அடுத்த கேம்லேயே மாசாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் கூட விளையாட ஆரம்பிச்சு. இங்கே பாருங்க உங்களுக்கு டோட்டல் இதே முடிச்சிட்டானுங்க. சரி இதுக்கு மேலே வீடியோ போட்டால் நமக்கு எவ்வளோ ஆயிரும். வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம என் கிளானை காமிக்கேன். வெளியே வா. இப்போ நம்ம கிளானை காமிக்க போகிறேன். நம்ம கிளான் பெறான் கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம கிளானு இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம கிளான் பேர் கர்த்தர். இல்லாட்டி நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் போய் பார்க்கணும் ப்ரொஃபைல். நம்மளுடைய யூசர் ஐடி வந்து 6326B5E7. நம்ம பேர் வந்து VTGன்னு போட்டிருக்கோம். இது பழைய ஐடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளோட என்னது கப்பு வந்து 8874. நம்ம மறக்காமல் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் நேமை கமெண்ட்டில் சொல்லுங்க. இல்லாட்டி நான் இன்னும் வர்ற அப்செட் பண்ணுறேன். ஓகே நான் ஒரு மேட்ச் விளையாடுறேன் ப்ளீஸ். இந்த வீடியோ முடிச்சவங்கள அடிக்கோ. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு. சரி பாய் போட்டுருவோமா எல்லாருக்கும்? மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் எம்மா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.